السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த வகுப்பிற்கு அதற்கே உரித்த நேரத்திலும் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் குறையின்றி நிலவட்டும் என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம எப்படி அல்லாஹு தாலா இந்த ஒரு நல்ல நிகழ்விலே ஒன்று சேர்த்திருக்கின்றானோ இதே போன்று நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய உறவினர்களில், நம்முடைய குடும்பத்தார்களில், நம்முடைய நண்பர்களில் நம்மை விட்டு பிரிந்த நல்லோருடைய கபரை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி அருள்வானாக. கபருடைய வேதனை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம்முடைய முன்னோர்களையும் அல்லாஹு தஆலா காப்பாற்றுவானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய வகுப்பிலே நாம் ஹதீஸ் விரிவுரை, சில ஹதீஸ்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் துஆ, பிரார்த்தனை என்ற தலைப்பின் கீழ் இங்கு சில ஹதீஸ்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ்களை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான், லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி உண்டு என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் கடைபிடிக்க நமக்கு கட்டளையிட்டார்களோ அது அனைத்தும் நம் மீது சுன்னத்தாக நபி வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகத்துடைய முக்கியமான கான்செப்ட், முக்கியமான தீம், முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கையாளன் 24/7 24 மணி நேரமும் அவன் அல்லாஹுடைய நினைப்பிலே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் அவருடைய நோக்கமாக, எண்ணமாக வைத்திருந்தார். ஒரு நிமிடம் கூட மனிதன் அல்லாஹையோ, மறுமை நாளையோ, அல்லது சொர்க்கத்தையோ, நரகத்தையோ, அல்லாஹுடைய தண்டனையோ, அல்லாஹுடைய அருளையோ மனிதன் மறந்துவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் மிக கவனத்தோடு செயல்பட்டார்கள். எங்கே நம்முடைய நபித்தோழர்கள் மறந்து விடுவார்களோ, நம்மை பின்பற்றக்கூடிய மக்கள் மறந்து விடுவார்களோ, நம்முடைய சமுதாயம் மறந்து விடுமோ என்ற விஷயத்தில் நபிகள் நாயகம் அதிகமான ஒரு கவனத்தை வைத்திருந்தார்கள். அதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி அதில் ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பிரார்த்தனையுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லா பிரார்த்தனையுடைய அந்த நோக்கத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய நினைவு, அல்லாஹுவை பற்றி ஒரு சிந்தனை, மறுமை பற்றி ஒரு சிந்தனை கண்டிப்பாக அந்த துவாவிலே இருக்கும். ஆகவே நாம் துவா செய்யும்போது அதை துவாவை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக துவா, நாம் அல்லாஹ்விடம் துவா செய்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய தேவைக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றோம் என்று சொன்னால், நாம் நமக்கு தெரிந்த மொழியில், நம்முடைய பாஷையில் அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யலாம். மன்னரையுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி சொர்க்கத்தை கேட்டு, அல்லாஹுடைய அருளை கேட்டு, செல்வத்தை கேட்டு, குழந்தை செல்வம் என்னெல்லாம் இருக்கின்றது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் நேரடியாக நம்முடைய தாய்மொழியில் நாம் அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த சில துவாக்கள் இருக்கின்றது. அந்த துவாக்களை கண்டிப்பாக நாம் நபிகள் நாயகம் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதே மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டும். அதை நம்ம தமிழில் கேட்க முடியாது. அப்போ நபிகள் நாயகம் ஒரு துவாவை கற்றுத்தருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த துவாவுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ளலாம், அந்த பொருளை நாம் கேட்கலாம். ஆனால் முழு நன்மை எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் எந்த வார்த்தையை சொல்லி தந்தார்களோ அந்த வார்த்தையை நாம் சொல்வது தான் சால சிறந்ததாக இருக்கின்றது. ஆக நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. துவா நமக்கு தேவையானதை, அல்லாஹுடைய அருளை நாம் நம்முடைய தாய்மொழியில் கேட்கலாம். நபிகள் நாயகம் கற்றுத்தந்த பிரார்த்தனையை முடிந்த அளவுக்கு நாம் அதை அரபியிலே நாம் கேட்பது தான் சிறந்ததாக இருக்கும். என்ன காரணம் என்று சொன்னால், நாம் அதனுடைய பொருளை நாம் தமிழை கேட்கின்றோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டுக்கொண்டிருப்பார்.
அப்போ என்ன ஆகும்? நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த அந்த மூலம் அங்கே மாறிவிடும். இப்போ பாருங்கள், தொழுகையில் நாம் கண்டிப்பாக அரபியில் தான் ஓத வேண்டும். ஒரு யூனிஃபார்மாக இருக்கா இல்லையா? எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, பாங்க அரபியில் சொல்லப்படும். தொழுகையில் வரப்படக்கூடிய சூறாக்கள் அரபியில் தான் ஓதப்படும். தொழுகையில் ஓதப்படக்கூடிய திக்ர்கள் அரபியில் தான் சொல்லப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் நபிகள் நாயகம் நமக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ, அதை எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதை அப்படி சொல்வதுதான் மிக சிறந்த வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் நமக்கு அதிகமான பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை தான் நாம் இந்த ஹதீஸ் வடிவத்திலே சுமார் ஒரு 6-7 ஹதீஸிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், முஆத் பின் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், என் முயற்சியோ என் வலிமையோ ஏதுமின்றி எனக்கு உணவளித்த அல்லாஹுக்கே நன்றி அனைத்தும் என்பதாக ஒருவர் சாப்பிட்டு விட்டு கூறினால் அவரிடமிருந்து இதற்கு முன்னர் ஏற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார். அப்போது நம்ம சாப்பிட்டு முடித்தவுடன் இந்த துவாவை நாம் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன். இந்த துவாவை நாம் கண்டிப்பாக நாம் அரபில் தான் நாம் செய்ய முடியும். இதை நான் தமிழில் செய்கின்றேன் என்பதாக நாம் சொன்னோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி செய்வார்கள். இறுதியில் நபிகள் நாயகம் எந்த நோக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்களோ, நபிகள் நாயகம் எந்த நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தினார்களோ அந்த நோக்கம் நமக்கு தெளிவில்லாமல் ஆகிவிடும். ஆகவே நாம் சாப்பிட்டு முடித்த பின்பு குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையாவது நாம் அரபியில் நாம் சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு நாம் பிரைஸ் டு லார்ட், பிரைஸ் டு காட், புகழனைத்தும் அல்லாஹுக்கு, புகழனைத்தும் கடவுளுக்கு, புகழனைத்தும் இறைவனுக்கு என்ற எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தினாலும் சரி, நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதில் என்ன செய்யாது? முழுமை அடையாது. ஆகவே ஒரு மனிதன் சாப்பிடுகின்றான் என்று சொன்னால், அதன் மூலம் உடல் வலிமை பெறுகின்றான் என்று சொன்னால், அந்த உடல் வலிமை கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அவன் செயல்படுத்த வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கின்றான், நமக்கு உணவளிக்கின்றான். அந்த உணவின் மூலம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான், உணவின் மூலம் நமக்கு மன வலிமையை கொடுக்கின்றான், உடல் வலிமையை கொடுக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய வெகுமதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு மனிதன் உணவு உண்டு விட்டு இந்த உணவு அல்லாஹுடைய ஒரு வெகுமதி என்பதாக ஒரு மனிதன் எண்ணினால், இந்த உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய சக்தியை நான் அல்லாஹுடைய வழியில் நான் பயன்படுத்துவேன் என்பதாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவன் பாவம் செய்வதற்கு யோசிப்பான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கின்றான், அவன்தான் நமக்கு உணவளிக்கின்றான். இந்த உணவை உண்டு விட்டு நான் அல்லாஹுக்கு மாறு செய்தால், இந்த உணவை உண்டு விட்டு இந்த உணவின் மூலம் உடல் வலிமையை பெற்று அந்த வலிமையின் மூலம் நான் அல்லாஹுக்கு மாறு செய்தால் நிச்சயமாக நாளைக்கு மறுமை நாளில் நான் தண்டிக்கப்படுவோம் என்ற சிந்தனை அந்த மனிதன் உள்ளத்தில் வரும்போது அவன் பாவம் செய்வதற்கு யோசிப்பான். ஆகவே தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உணவு உண்டு விட்டு இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கூறுங்கள். இதன் மூலம் அல்லாஹு தஆலா திருப்தி அடைகின்றான். மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. எந்த ஒரு உயர்தரமான உணவு கொடுத்தாலும் சரி, அந்த உணவு உண்டு விட்டு மனிதன் குறை சொல்லி கொண்டு சென்று கொண்டிருப்பான். மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும். அப்போது ஒரு மனிதன் உணவு உண்டு விட்டு அல்லது ஒரு பானம் அருந்தி விட்டு தண்ணீர் குடித்து விட்டு அவன் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நன்றி கூறினால் அல்லாஹு தஆலா திருப்தி அடைகின்றான் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக முதலாவதாக ஒரு மனிதன் உணவு உண்டு விட்டு ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனையை அவன் அந்த அரபியில் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்காக ஹிஸ்னுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான நபி வழி துவாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த துவாக்கள் உள்ள அந்த அரபி துவாக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக ஒரு மனிதன் உணவு உண்டு விட்டு அல்லாஹுக்கு நன்றி கூறும்போது அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அந்த மனிதனுடைய முன் நிகழ்ந்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இத்தகைய ஒரு வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த துவாவை நாம் மிக தெளிவாக புரிந்து நாம் அரபியில் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக ஒரு நபிமொழியை பார்ப்போம் என்று சொன்னால், அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய ஆடை ஒன்றை அணியும் போது அதன் பெயரை கூறி, அல்லாஹ்வே நன்றி அனைத்தும் உனக்கே, நீயே இதனை எனக்கு அணிவித்தாய், நான் உன்னிடம் இதனுடைய நன்மை எனக்கு அளிக்கும்படி கேட்கின்றேன். மேலும் எந்த நோக்கத்திற்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதன் நன்மையான அம்சத்தை கோருகின்றேன். இந்த ஆடையின் தீமை விட்டும்
இது எந்த நோக்கத்திற்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. இப்போது ஆடை அணியும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய நினைப்பை நமக்கு கொண்டு வருகின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று எல்லா துவாவுடைய மூலம் என்ன இருக்கும் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அம்சம் அங்கே மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே எனக்கு ஆடை அணிவித்த அல்லாஹுக்கே நன்றி அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி, ஆடை அணிவித்த அல்லாஹுக்கே நன்றி அனைத்தும். இந்த ஆடை எந்த நோக்கத்துக்கு தயாரிக்கப்பட்டு இருந்தாலும் இதனுடைய நன்மையான நோக்கத்தை நான் கேட்கின்றேன், தீமையான நோக்கத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக அல்லாஹ்விடம் அப்போதும் கூட தம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடம் மீளும்போது அவன் சிறந்த ஒரு அடியானாக ஆகிவிடுகின்றான். ஆக ஆடையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். ஆக இறை நம்பிக்கையாளன் ஒரு ஆடையை அல்லாஹுடைய வெகுமதியாக பார்க்கின்றான், அல்லாஹ் தனக்கு கொடுத்த ஒரு அருட்கொடையாக பார்க்கின்றான். இதன் மூலம் அல்லாஹும் அவன் பிரார்த்தனை செய்கின்றான், இந்த அருட்கொடையின் மூலம் நன்மையை பெற்றுக்கொள்ள என்பது ஆசைப்படுகிறான் சொன்னால் அதற்காக அவன் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். இப்படி அந்த ஆடை அணியும் போது அவன் பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு மனதுக்குள் பெருமையோ அகம்பாவமோ பிறரை தாழ்வாக எண்ணக்கூடிய எண்ணமோ தான் உயர்ந்தவன் என்ற சிந்தனை ஒருபோதும் வராது. காரணம், இந்த ஆடை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த ஆடை எனக்கான ஆடையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய ஒரு அருள்கொடை. இன்று எனக்கு கொடுத்த ஆடை நாளைக்கு அல்லாஹு தஆலா பிறருக்கு கொடுப்பான். இந்த ஆடை எனக்கு சொந்தமானதல்ல. ஒருவேளை இந்த ஆடை அணிந்து நான் இறந்து விட்டேன் என்று சொன்னால் இந்த ஆடை என்ன செய்வார்கள்? கிழித்துத்தான் என்னை விட்டு கழற்றுவார்கள் என்ற ஒரு சிந்தனை இந்த மனிதன் உள்ளத்தில் வரும்போது அவன் இந்த ஆடையை வைத்துக்கொண்டு அவன் பெருமை அடிப்பதும், ஆடையை வைத்துக்கொண்டு அவன் பிற மக்களை தாழ்வாக எண்ணுவதும் ஒருபோதும் அவனுக்கு என்ன தோணாது. ஆகவே முதலில் அவன் அல்லாஹ்வை புகழுகின்றான், பின்பு இந்த ஆடையின் மூலம் இருக்கக்கூடிய நலவை அல்லாஹும் கேட்கின்றான்னு சொன்னால் அந்த நலவை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஆக இதையும் அல்லாஹுடைய நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம், அலி பின் ராபியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அபூதாவுது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ தாலிஃபுடைய குமாரர் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் சவாரி செய்யும் பிராணி ஒன்று கொண்டு வரப்பட்டது. அவர்கள் அந்த பிராணியின் சேணத்தில் கால் வைக்கும்போது அல்லாஹ்வின் பெயரால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்வதையும் அதன் முதுகில் நன்கு அமர்ந்து கொண்ட பின்பு இதனை நம்மை கட்டுப்படுத்தியிருந்த அல்லாஹுக்கே நன்றி அனைத்தும், நாம் நமது வலிமையால் இதனை கட்டுப்படுத்தியிருக்க முடியாது, நாம் இறைவன் பக்கமே திரும்பி செல்பவர்களை என்று சொல்வதையும் நான் கண்டேன் என்ற ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் தம்முடைய நபி தோழர் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் வாகனத்தில் ஏறும்போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி இருக்கின்றார். அப்போது இன்று மனிதன் பார்க்கின்றான், ஒரு பிரயாணம் செய்கின்றான் அல்லது ஒரு டூர் போகிறான் என்று சொன்னால் அங்கே அல்லாஹுடைய சிந்தனையோ அல்லாஹுடைய ஞாபகமோ வராது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உறவினரோடு சேர்ந்து ஒரு டூர் போகிறான்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கும்? வெறும் மகிழ்ச்சியும் ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் கும்மாளமும் தான் இருந்து கொண்டிருக்கும். இதை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றார். அப்போது நீங்கள் பிரயாணம் செய்தால் அந்த பிரயாணம் உங்களுடைய சொந்த பிரயாணமாக இருக்கலாம், அல்லது டூராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், வாகனத்தில் ஏறும்போது அல்லாஹுடைய நினைவோடு ஏறுங்கள். இந்த வாகனத்தில் அல்லாஹ் என்னை ஏற்றுகின்றான், இந்த வாகனத்தில் அல்லாஹ் தான் என்ன செய்யணும், எப்படி ஏறுறோமோ அதே மாதிரி இறக்கணும், நம்மளை தூக்கிட்டு வர மாதிரி வச்சிடக்கூடாது என்ற சிந்தனை அவன் உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு, அல்லாஹுடைய பெயரை கொண்டு இந்த வாகனத்தில் ஏறுங்கள். அந்த வாகனத்தில் நன்கு அமர்ந்து கொண்ட பின்பு அப்போதும் நீங்கள் அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த வாகனத்தை அல்லாஹ் நம்ம கட்டுப்படுத்தி கொடுத்துரு. அந்த காலத்துலலாம் பஸ்ஸு பைக்லாம் கார்லாம் இல்லை. ஒட்டகம், கோவில் கழுதை, குதிரை இதுதான் வாகனமாக இருக்கும். ஆக அந்த வாகனங்கள், அந்த பிராணிகள் எல்லாம் அந்த மேலே உள்ள மனிதனுக்கு கட்டுப்படுகிறேன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா கட்டுப்படக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கின்றன. இப்போ ஃப்ளைட்டு போகுது, கப்பல் போகுது என்று சொன்னால் இதை அல்லாஹு தஆலா கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த கேப்டனுக்கு கொடுத்துருக்கின்றான், அந்த மாலுமிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கின்றான், அந்த பைலட்டுக்கு கொடுத்துருக்கின்றான். எப்போது அந்த கட்டுப்பாட்டை அல்லாஹு தஆலா பறித்து கொள்கின்றானோ அப்போது மிகப்பெரிய விபத்தும் மிகப்பெரிய ஆபத்தும் ஏற்படும். எங்கே போச்சுன்னு தெரிலங்க அந்த ஃப்ளைட்டு, மலேசியா ஃப்ளைட்டு காணாம போயிட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, இல்லை உள்ளே போனாலும் என்னான்னு தெரில என்பதாக மக்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு நாட்டிலே பல நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிகின்றது. அதே போன்று கப்பல்
எங்கே சென்று நிற்கின்றது, எங்கே மோதி விட்டது நமக்கு தெரியவில்லை என்பதை பார்க்கின்றோம். இந்த டைட்டானிக் கப்பல் கதையெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? பல ஆண்டுகளாக அந்த கப்பல் தரை தட்டியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவே அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அப்போ மனுஷனுக்கு இந்த எண்ணம் வந்துடக்கூடாது, எனக்கு பவர் இருக்குது, நான் பைலட்டுக்கு படிச்சிருக்கேன், நான் மாலுமிக்கு படிச்சிருக்கேன், நான் என்ன செய்ய முடியும், இந்த வாகனத்தை, இந்த விமானத்தை, இந்த கப்பலை, இந்த காரை, இந்த பைக்கை என்னால் என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்பதாக நாம் ஒருபோதும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆகவே அங்கேயும் கூட அல்லாஹு தஆலா கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். இந்த வலிமை அனைத்தும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்பதாக சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லும்போது அந்த மனிதனுக்குள் அல்லாஹுடைய சிந்தனையும் அல்லாஹுடைய எண்ணமும் அந்த மனிதனுடைய மனதுக்குள் வருகின்றது. இதை தாண்டி மறுமை சிந்தனை அவனுக்கு என்ன செய்கின்றது, ஏற்படும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மேலும் நாளைக்கு மறுமையில் இந்த அருட்கொடைகளை குறித்தெல்லாம் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான், அல்லாஹு தஆலா என்னை விசாரிப்பான் என்ற எண்ணமும் இந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள் ஆழ பதிந்து விடுகின்ற என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த சின்ன ஒரு துவாவாக இருந்தாலும் சரி, அந்த துவாவுக்கு பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ ஒரு கருத்தாழ மிக்க விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். அப்போ நாளைக்கு அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணும், உனக்கு இவ்வளோ ஆற்றலை கொடுத்தேனே, இந்த ஆற்றலை வைத்து என்ன செய்தேன் என்பதாக அல்லாஹ் கேட்பான் என்ற ஒரு அச்சம் அதன் மூலமாக ஏற்படுகின்றதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மூன்றாவதாக பார்க்கின்றோம், இந்த ஹதீஸுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும். நான்காவது ஹதீஸ் என்று சொன்னால் அறிவிப்பாளர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் உறங்குவதற்காக படுக்கும்போது தம் கையை கன்னத்தின் கீழே வைத்து, அல்லாஹ்வே உன் பெயர் மொழிந்து நான் மரிக்கின்றேன், உயிராகின்றேன் என்று கூறுவார்கள். உறக்கத்திலிருந்து விழித்தெழும்போது அல்லாஹுக்கே நன்றி அனைத்தும், அவன் நமக்கு இறப்பை அளித்து பின்னால் நம்மை உயிராக்கினான், மீண்டும் நம்மை உயிர் பெற்று எடை செய்து அவனிடமே செல்ல வேண்டியது என்பதாக சொல்வார்கள். அப்போ தூங்க போகும்போது சொல்லக்கூடிய துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அப்போ தூங்கி எழுந்த பிறகு ஓதக்கூடிய துவா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரிந்தாலும் அதை நாம் யாரும் சொல்வதில்லை. தூங்க போகும்போது சொல்வதில்லை, தூங்கி முடித்த பின்னும் சொல்வதில்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதவர்கள் தூங்க செல்லும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து, இறைவா உன் பெயரால் நான் மரிக்கின்றேன், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, உன் பெயரால் நான் உயிர்ப்பிக்கின்றேன் என்பதாக சொல்வார்கள். இப்போ இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய துவாவுடைய விளக்கம் நமக்கு என்ன சொல்கின்றன்னு சொன்னால், இந்த மனிதனுடைய உள்ளத்தில் மறுமையுடைய சிந்தனை ஆழமாக பதிவு செய்யப்படுகின்றது. நீ உறங்க செல்கின்றாய், அந்த உறக்கம் தற்காலிகமாக இருக்கலாம் அல்லது நிரந்தரமாக ஆகலாம். ஆகவே அந்த உறங்க செல்வதற்கு முன்பாக அல்லாஹுடைய நினைவோடு ஒரு மனிதன் உறங்க செல்லும்போது நிச்சயமாக அவன் அல்லாஹுடைய அன்பை பெற்றவனாக, அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றவனாக ஆகின்றான். பின்பு அந்த உறக்கத்திலிருந்து அவன் விழித்தெழுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வாழ்வதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். அவன் மீண்டும் நற்செயல் செய்வதற்குண்டான ஒரு அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னால் அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் அவன் சரியாக அவன் செயல்பட வேண்டுவதற்காக வேண்டி தூங்கி எழுந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்பதாக அவன் சொல்கிறான். ஆக இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் முடிந்தவரை நாம் அரபியில் நாம் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அரபியில் அந்த பிரார்த்தனைகள் சொல்வதன் மூலமாகத்தான் நாம் மிக சரியான முறையில் நபிகள் நாயகம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதை நாம் முழுமையாக செயல்படுத்த முடியும். ஆக அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் பார்த்த முதல் ஹதீஸ் உணவு உண்ட பின்பு ஓதக்கூடிய பிரார்த்தனை நாம் பார்த்திருக்கின்றோம். இரண்டாவதாக புதிய ஆடை அணியும் போது ஓதக்கூடிய பிரார்த்தனை பார்த்திருக்கின்றோம். மூன்றாவதாக வாகனத்தில் ஏறும்போது ஓதக்கூடிய பிரார்த்தனை பார்த்திருக்கின்றோம். நான்காவதாக இரவில் தூங்க செல்லும் போதும் தூங்கி விழித்த பின்பும் ஓதக்கூடிய பிரார்த்தனை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் நாம் அடிப்படையாக வைத்து நாம் எப்போதும் அல்லாஹுடைய சிந்தனையோடு இருப்பதைத்தான் நபிகள் நாயகம் விரும்பி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் கிருபை செய்வானாக. எப்போதும் அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.